475 அடுத்த டார்கெட். 451 உடச்சிச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அங்கே எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. 475 அடுத்த டார்கெட், அது பிரேக் ஆச்சுன்னா அங்கே போய் டிசைட் பண்ணுங்க. இப்போதைக்கு இது 77 பாயிண்ட் கிட்ட நிற்குது, 70 பாயிண்ட்டுக்கு. அடுத்தது அது பிரேக் ஆயிடுச்சுன்னா 475, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் பாருங்க. 475 இது ஃபாஸ்ட்டாக போகும். $93 பாயிண்ட்டுக்கான ட்ரேட், இது வேகமாக போயிடும், டோன்ட் வரி. இப்போ யாராலையும் தடுக்க முடியாது, இதை கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா காம்படிஷனில் ஜெயிச்சவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கும். ஃபுட் சைடு ஜெயிச்சிச்சு, வேறு லெவலில் போகும் இப்போ. பியூட்டிஃபுல். 93, ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு ரவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், பியூட்டிஃபுல். ஏன்னா 100 பாயிண்ட்டுக்கான டார்கெட்டே நம்ம இன்னைக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் டன். இதில் எவ்வளோ எடுத்தீங்க நீங்கன்றது பியூட்டிஃபுல். யார் யார் இதில் ட்ரேட் எடுத்தது? இந்த 100 பாயிண்ட்ஸில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்தவங்க யார்? பெரிய பாயிண்ட்லாம் நம்ம வேணாம், ஏன்னா பேராசைப்படக்கூடாது, இன்னும் போயிட்டு இருக்காது. புட் சைடு வந்துடுச்சு, இதுக்கு மேலே புட் சைடு அமுக்கணும்னு நினைக்கிறவங்களால யாராலையும் முடியாது. அதே ஒன் புட் சைடு ஒன், பியூட்டிஃபுல்லாக அதே ஒன். 40 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் போடுங்க யார் யாருன்னு பார்க்கலாம். போயிட்டே இருக்குது, 100+ பாயிண்ட்ஸ் போகுது. 500 தொட்டுச்சு. பாயிண்ட்ஸ் யார் யார் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தீங்க பார்க்கலாம். ராஜேஷ் 40 பாயிண்ட்ஸ், பிரதீப் 20 பாயிண்ட்ஸ். என்ன ட்ரேட்ல இருக்கிறீங்களா? எங்கேயோ போகுது பாருங்க பாயிண்ட்ஸ். இதுதான் புட் சைடு ஜெயிச்சிச்சுன்னா இதுதான் ஒன் சைடட் மார்க்கெட்டுன்றது. இதுக்கு வெயிட் பண்ணணும். சின்ன கேபிட்டல் வச்சுன்னுக்கிறவங்க அந்த ரெட் லைனுக்கு மேலே தான் நம்ம சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்துக்குது. ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி நம்ம சொல்லும் போது அது மைண்டில் வச்சுக்கணும். 20 பாயிண்ட்ஸ் பிரதீப், 40 பாயிண்ட்ஸ் ராஜேஷ், 129, 120 பாயிண்ட்ஸ் கரண். வெரி குட். 40 பாயிண்ட்ஸ் பிரதீப். ஸோ how was the overall trade? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ட்ரேடு? கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, ரொம்ப கிளவரான மார்க்கெட்டு. பாயிண்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சது. பட் வி வெயிட்டட் பேஷன்ஸ்லி ஃபார் புட் சைடு. அவ்வளோ அருமையாக வெயிட் பண்ணோம். மார்க்கெட்டை எல்லாரையும் கால் சைடு வர வச்சுட்டு புட் சைடு போகிறதுக்கு பிளான் பண்ணிச்சு. ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. அட் அ கிவன் டைம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேப்பில் நம்ம மேலே வந்துட்டோம். 100 பாயிண்ட்டுக்கு மேலே, 140 பாயிண்டில் நீங்கள் ஒரு 14 பாயிண்ட் எடுத்திங்கனாவே மோர் தென் எனஃப் ஃபார் அ டே. ஒரு 20 பாயிண்ட் கண்டிப்பாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இன்றைக்கி லாட் சைஸை குறைச்சிட்டு பாயிண்ட்ஸ் பிடிக்கணும் எப்பவுமே இது மாதிரி நாளில். வாட்ஸ்அப்பில் ப்ராஃபிட்டபிள் ஸ்க்ரீன்ஷாட்டை பண்ணு. 80 பாயிண்ட்ஸ் அரவிந்த், பாலாஜி 10 பாயிண்ட்ஸ், 40 பாயிண்ட்ஸ் பிரபு, 120 பாயிண்ட்ஸ் கரண், 40 பாயிண்ட்ஸ் ராஜேஷ், 20 பாயிண்ட்ஸ். பியூட்டிஃபுல் ட்ரேட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு.